சேரன் கண்டிப்பா பர்சனல் விஷயத்தலாம் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ராகவ் வந்து கேட்டாங்க. இப்போ வந்து சேரன் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து நிலா வந்து ஒரு கோவத்துல அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். பட் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டாரு. இந்த ராகவ் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோழனுக்கும் நிலாவுக்கும் நடந்தது உண்மையான கல்யாணமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலா கிட்ட வந்து பேசுறாங்க. ஆனா, நிலாவுக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு சேரன்கிட்ட நம்ம அப்புறமா பார்த்துருப்போம். அதில சொல்லியிருப்பாங்க, "உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சுப்பா நிலா இப்படி பேசுற? இப்படி கேட்குற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உங்கள யாரு ராகவ் கிட்ட எனக்கும் சோழனுக்கு கல்யாணமான விஷயத்த சொல்ல சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஓ! இதனால தான் கோவமேவா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நெனச்சுக்கிறாங்க. "இல்லப்பா, அ ஒரு வேலை விஷயமா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்பத்தான் கேட்டாங்க, "நிலா வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான உறவுன்னு?" கேட்டாங்க. "அதனால தான்ப்பா சொன்னேன்." அப்படின்னு சொல்றாங்க. அவர் கேட்டா, "நீங்க அப்படி உடனே சொல்லிருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "இல்லப்பா, அவங்க வந்து சொன்னாங்க, சோழன வந்து சோழனோட ஒய்ஃப் தான் சொல்லி சொன்னேன். ஆனா நிலா எதுக்கு சோழன கசின் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. எதுக்காக அன்மேரிடுன்னு சொன்னாங்க?" அப்படின்ற மாதிரி என்ட்ட கேட்டாங்கப்பா. "அதான்ப்பா நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியதாயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் கேட்டாருன்னா, உடனே எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லிருவீங்களா? உங்களுக்கு பர்சனல் அப்படின்னு எதுவுமே நீங்க வச்சுக்க தெரியாதா? இப்ப ஆஃபீஸ்ல அவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? "உனக்கும் சோழனுக்கு நடந்தது உண்மையான கல்யாணமே கிடையாது. அது ஒரு டிராமா கல்யாணம். நான் வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புறேன். உங்கள லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து சொல்றான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிருது. "என்ன நிலா அப்படி சொல்றீங்க? அப்படியா சொன்னா உங்ககிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "ஆமா சோழன். நீங்க பேசினத அந்த ராகவ் இந்த மாதிரிலாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, நான் அத போய் அவன்கிட்ட கேட்டேன். அது மட்டும் இல்லாம சோழனுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதனால அவன் பேசாம இருந்தான். அதுக்கப்புறமா இனிமே நம்ம வழிக்கு வரமாட்டான் அப்படி சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கும்போது, சேரன் போயிட்டு நம்ம 2 பேருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சோ, அப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. இப்ப அவன் வந்து சொல்றான், உங்களுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடந்தது. அது ஒரு கல்யாணமே கிடையாது. அது ஒரு ட்ராமா. நீங்க தான் விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல. விவாகரத்து முடியவும், அதுக்கு சட்டப்படி கிடைக்கவும் நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உங்கள லவ் பண்றேன். நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அழுது என்னென்ன பிரயோஜனம்? நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? எதுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? எப்படினாலும் என்கிட்ட கேட்குறாங்க. நிலா உங்களுக்கு என்ன மாரியான உறவுன்னு கேட்குறாங்க. நான் என்னப்பா சொல்ல முடியும்? சொந்தக்காரங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லன்னு தானப்பா சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு நிலா வந்து கோவிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ள போயிர்றாங்க. இப்போ சோழன் வந்துட்டு, "என்னண்ணே நீங்க இப்படி சொல்லி வச்சிருக்கீங்க? ஏண்ணே இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகவ் கிட்ட கல்யாணமான விஷயத்தோட முடிச்சிருக்கலாம்ல. எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லணும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேரன் அண்ணா சொல்றாங்க, "இல்லப்பா அன்னைக்கு நிலா வந்து உன்னைய யாருன்னு கேட்டதுக்கு கசின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருந்தாங்களாம். அதனால தான் வந்து நான் எல்லா விஷயத்தையுமே உண்மையும் சொல்ல வேண்டியதாயி போச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நம்ம வீட்டுல நடக்கிறத 3வது ஆளுக்கு போய் எதுக்குண்ணே நீ சொல்லணும்? நீ எனக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்கிறனே. இதனால இனி என்னென்ன பிரச்சனைகளா வரப்போகுதோ தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம், சேரன் வந்து இத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப நிலாவுக்கு, ராகவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ கண்டிப்பா நம்ம ஆஃபீஸ்க்கு போனோம் அப்டின்னா, இதையே பத்தி பேசிக்கிட்டே இருப்பான் அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க நிலா. சரி நமக்கு மட்டும் ஏன் இப்டி நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஏன் இப்டி ஃபீல் பண்ணணும்? உண்மைய தானே சேரன் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏன் இப்டி வருத்தப்படணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நெனைக்கிறாங்க. இப்ப இதுக்கு பதிலா நிலா வந்து ஒண்ணு சோழன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்காம விட்டுறணும். அப்டி இல்லன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிறணும். இப்படி 2ம் இல்லாம, இப்படி போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணி விட்டுட்டு இருக்கக்கூடாது. சரி இப்ப சேரன் நான் வந்துட்டு இத நெனச்சுக்கிட்டேன்னு, அழுதுகிட்டேன்னு நம்ம சந்தா வீட்ல போயிட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் ஒண்ணு நெனச்சேன்ப்பா, அது இப்படி ஆயிப்போச்சு. நான் சோழனோட வாழ்க்கைய வந்து நானே கெடுத்துட்டேன். இப்போ நிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னைய பார்த்து அப்படி கேட்டுருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சே நம்ம வந்து கூட நெனச்சோம், ராகவ் கிட்ட நிலா உண்மைய சொல்லிட்டாங்க. இனி அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நெனச்சோம். அப்போ இனிமே தான் பிரச்சனையே நடக்க போகுது போல. உடனே சோழன் போயிட்டு நிலா கிட்ட
எதுக்கு நீங்க அண்ணங்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்க? அண்ணங்கிட்ட எதுக்காக கோவப்பட்டீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு கோவப்படாம நம்ம வீட்ல நடக்கிறத நமக்குள்ள இருக்கிற பெர்சனல எதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணன் உங்க நல்லதுக்கு தானே சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, உங்களோட வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லணும்ல. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் எதுக்கு அண்ணன் போய் அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும். அவன் கேட்குறான் என்னைய வந்துட்டு, "உனக்கும் சோழனுக்கும் நடந்தது ஒரு ட்ராமா கல்யாணம். அதனால நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அதுக்கு நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? சேரன் நான் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாதுல்ல. உண்ம தானே. என்னைக்குனாலும் நீங்க என்கிட்ட விவாகரத்து வாங்கிட்டு போகத்தான் போறீங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் எப்படினாலும் அதுக்கப்புறம் நீங்க விவாகரத்தான ஒரு பொண்ணு தான். விவாகரத்தான ஒரு பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் இப்ப இருக்கிறதுக்கே வந்துட்டு லவ் மேரேஜா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. விவாகரத்தான ஒரு பொண்ணுக்கு எப்படி லவ் செட் ஆகும்? எப்படி கல்யாணம் வந்து நடக்கும்? அதுக்கு பேசாம ஆமான்னே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டேனா? தயவு செஞ்சு நீங்க இத பத்தி எதுவும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. ஸோ மறுநாள் வந்து சேரன் நான் வந்து நிலா கிட்ட மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறமா பேசுறாங்க. சாரிப்பா நிலா என்னை மன்னிச்சிரு. நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து கேட்டாருப்பா, என்ன நிலா நிலாவோட ஹஸ்பண்ட் சோழன்னு இங்க சொல்றீங்க. ஆனா நிலா வந்து கசின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு சொன்னதா சொன்னாங்கப்பா. அதனால தான்ப்பா நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதாயி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சொன்னதுனால இப்ப எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியுமாண்ணே! நான் எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம சோழன் வந்துட்டு மறுபடியும் அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, அண்ணன் வந்து ஒண்ணும் பொய் சொல்லலைல, எல்லாமே உண்மைய தானே சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படினாலும் அடுத்த மாசமோ இல்லன்னா அடுத்த வாரமோ விவாகரத்து வந்துரும். நீங்க விவாகரத்து வாங்கிட்டு போயிருவீங்கன்னா, அதுக்கப்புறம் எப்படினாலும் லைஃப்ல இப்படியேவா இருக்க முடியும்? அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவங்க வாழ்க்கைய பார்க்கறது தானே செய்யணும். நேத்து நைட்டு சொன்னது தான் நான் இப்பயும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிலாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. எனக்கு அந்த ராகவ சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் எப்படி இதெல்லாம் எனக்கு இது காதுல கூட கேட்க முடியல. நான் இப்பவும் சோழனோட நான் ஒய்ஃப் தான். கோர்ட்ல டிவோர்ஸ் ஆகுற வரைக்குமே நான் சோழனோட ஒய்ஃப் தான். இப்படி அடுத்தவங்களோட ஒய்ஃபா இருக்கும்போது, இப்படி வந்து பேசுறது எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயல். அவன் வந்து என்னைய ஆஃபீஸ்ல அப்படி கேட்குறான். இனிமே நான் அந்த ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்ல அங்க போகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேர் வந்துட்டு, "நான் இத எப்படியாவது பேசி சரி பண்ணவாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கல்லண்ணே, இனி எப்படி சரி பண்ண முடியும்? இனி எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளதான். அ இனிமே என்ன பண்ணுவான், டெய்லியும் வந்து என்கிட்ட இந்த மாதிரி உன்னைய லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டாலும், இன்னொரு பக்கம் அந்த ராகவ சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நிலா சொன்னது, இவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஸோ, இப்போ ஆஃபீஸ்க்கு வேற வழி இல்லாம தான் கிளம்பி போறாங்க. அங்க வந்துட்டு ராகவ் வந்துட்டு, "என்னாச்சு? நீ எதுவுமே ஒண்ணுமே சொல்லாம போயிட்ட நிலா. நீ என்ன வேணாலும் நெனச்சுக்கோ. ஆனா நான் தான் உன்னைய கல்யாணம் பண்ணுவேன். உன்னைய தான் நான் லவ் பண்றேன். நான் இது இப்பயேன்னு உங்க அப்பா, அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசி, நான் சம்மதம் வாங்கி உன்னைய வீட்ல வந்து நான் சேர்த்து விடுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க அதெல்லாம் எதுவும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க வேலைய மட்டும் பாருங்க. இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க ஆஃபீஸ்க்கே வரலைனாலும் பரவால்ல நிலா. நான் உங்க அப்பா, அம்மாவ பார்த்து நான் பேசத்தான் போறேன். அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி நான் உன்னைய சேர்த்து வச்சுர்றேன். அப்ப இந்த சோழன் கிட்ட இருந்து நீங்க விவாகரத்து வாங்க போற விஷயத்தையும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா, அம்மா சம்மதத்தோட, உங்க சம்மதத்தோட நான் வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கிருவேன். இது வந்து என்னோட ப்ராமிஸ்" அப்படின்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்து.